நன்றி நன்றி நன்றி. போயிட்டு வந்தாங்க. அடுத்ததாக மொழி தாய்மொழி. உலகில் ஏறத்தாழ 200 நாடுகள் இருக்கின்றது. அதில் 7 மொழிகள் பேசப்படுகின்றது. ஆனால் 40% மொழி அழியும் நிலையில் இருக்கின்றது. 7 மொழிகள். இந்தியாவில் 19,500 மொழிகள் பேச்சுவாக்கில் இருக்கின்றது. 122 மொழிகள் இருக்கின்றது. ஆண்டுதோறும் ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறுகின்ற தமிழ் வளர்ச்சித் துறையில் அப்பப்போ பேசுறாங்க. யாரும் போட்டாங்க மாணவர்கள் எப்படி இந்த ஆர்வம் வரும். இப்ப உலக தாய்மொழி தினம் என்று நம்ம வாழ்த்து தெய்வ புலவன் திருவடி தொழுவோம், தேனினும் இனிய குரல் படி தெழுவோம், குரல் படி தெழுவோம், குரல் படி. சமுதாயம் வாழ்வாங்கு வாழ, வாழ்வாங்கு வாழ, வற்றாத சுனையாக அன்பங்கே சூழ வருகின்ற தமிழ்நாட்டில் 2 பேரும் உயிரை விட்டாங்க. காலமுத்து, நடராஜன் ஜெயிலே செத்து போன சிறைச்சாலை கைதிகள். மாணவ செல்வரை கொஞ்சம் கவனிங்க. அவர் பல்துறை எதில் பல்துறையும் கேட்டார். அவர் எதிர்பார்த்து பர்பஸை பற்படின்னு எதிர்பார்த்தாரு. நம்ம பேசு சொல்லிட்டாங்க. பேசு என்பது பிறமொழி சொல். அந்த மாதிரி கலப்பு தான் தொழில் பேச பழகணும். இதான் போட்டி. வாங்க அடுத்து கண்ணுக்கு போட்டிருக்கீங்களா? அதனோட பேர் இங்க பார்த்து பேசு. இங்க பார்த்து ஒன்றுமே பண்ண முடியாது. எதில் போய் நீங்கள் உங்களை அனுப்புகிறேன் பாருங்க சார். நீ வேற இந்த மாநிலங்கள் மொழிக்காக உயிரை விட்ட மாநிலம். தமிழ் தோன்றிய காலத்திற்கே போனார்கள். ஒருவர் சொன்னார், கதிரவன் ராமகிருஷ்ணா வெள்ளியப்பதி ராமகிருஷ்ணா வெள்ளியப்பதி வாங்க. பள்ளி ஆற்காடு தயவுசெய்து பெரியவங்களா ராமகிருஷ்ணா வெள்ளியப்பள்ளி வருமானம் வழிவிடுங்க. தமிழால் தான் முடியும். நம்முடைய வழக்காக சொன்னது போல உலகம் பூராவும் போவதற்கு நம்முடைய தமிழ் போதாது. அதுக்கு ஆங்கிலம் வைத்துக் கொள்வோம். ஆனால் எந்த காலத்திலும் உங்களுக்கு சொல்கிறேன், இருக்கிற மொழியெல்லாம் வைத்து தெரியாது. பாரதி சொல்கிறாங்க, இடமொழி நீர்மொழி பதங்களுக்கு சரியான கருத்து இல்லை. வங்காளியோடு பேச வங்காளம் படிக்க வேண்டும், அசாமியனோடு பேச அசாம் படிக்க வேண்டும், ஒரியனோடு பேச ஒரியா படிக்க வேண்டும், கன்னடியனோடு பேச கன்னடம் படிக்க வேண்டும். இது அடக்கிற செயலா? பாரதத்தால் 18 மொழி பேசுகிறாள். அவள் பேசுவாள். நான் பேச முடியுமா? ஒரு மொழி வழியாகத்தான் நாம் இந்தியாவை தொடர்பு கொள்ள முடியும். அசாமியையும் வங்காளியையும் ஒரியனையும் கன்னடியனையும் ஒரு மொழி வழியாக தொடர்பு கொண்டு கொள்ளலாம், ஆங்கிலத்தின் வழியாக. ஆகவே இங்கிலீஷ் இஸ் லிங்க் லாங்குவேஜ். இங்கிலீஷ் எவர், ஹிந்தி நெவர். படக்கூடாது. அவர்களுக்கெல்லாம் பாதி ஒன்றும் தெரியாது. நம்முடைய தமிழ் பாட புத்தகத்தில் மெய்யெழுத்து 12, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர் மெய்யெழுத்து எல்லாம் சரியாக போட்டிருக்காரு. அப்புறம் கடைசி பக்கத்தில் யா, ஷா, ஹா, ஷா இதெல்லாம் போட்டு 2 எழுத்துக்களை எதற்காக கற்பிக்கிறாய் என்னுடைய மாணவர்கள்? நான் கேட்கிறேன், எதற்காக கற்பிக்கிறார்? தமிழ் எழுத்தா? தொல்காப்பியன் சொல்லியிருக்கிறானா? நன்னூலில் இருக்கிறதா? எதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த எழுத்தை கற்பிக்கிறாய்? அந்த ஓசை நமக்கு அயலான ஓசை. உங்களுக்கு சொல்லுகின்றேன், அளவுக்கு அது போகிறதே தவிர நம்முடைய தமிழில் ஒழுக்கம் மீறிய எந்த செயல்களை பற்றியும் பாடல்களாக வைக்கப்படுவதில்லை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே தமிழால் என்ன பெற்றீர்கள் என்றால், சிறந்த நாகரிகத்தை, சிறந்த பண்பாட்டை தமிழ் எங்களுக்கு ஊட்டியது என்பதுதான் ரொம்ப முக்கியமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த தமிழை நாடு முழுவதும் மீண்டும் கொண்டு போய் மீண்டும் அந்த தமிழ் புத்துணர்ச்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இவர்களெல்லாம் சேர்ந்து திராவிட இயக்கத்தால் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் ஊற்றம் பெற்றது. அதில் ஒன்றும் மறுப்பே கிடையாது. மறைமலைகளும் மனோமணிய சுந்தரப்பிள்ளையும் தேவனைய பாவாணரும் புலவர்கள் மட்டத்திலே வளர்த்திருந்த தமிழை மக்கள் மட்டத்திற்கு கொண்டு சென்றவர் அண்ணாதான். ஆகவே
நம்முடைய ஞானிகள் வள்ளலாருக்கு இந்து என்றால் என்ன என்று தெரியாது. வள்ளலார் சைவ சமயம் என்றால் அறிந்திருந்தாரே தவிர வள்ளலாருக்கு இந்து என்றால் என்ன என்று தெரியாது. எனக்கு பல சமயங்களில் ஒரு கருத்து உண்டு. நாம் எதற்கு இந்து சமய அறநிலையத்துறை என்று வைத்துக் கொள்ள வேண்டும்? தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை